நம்ம ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். நம்மளோட சீக்ரெட்ஸ், நம்மளோட தாட்ஸ், ஃபியூச்சர் திங்கிங் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்றோம். ஆனா அவங்க அதை நமக்கு அகெயின்ஸ்டா யூஸ் பண்றாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. பட் இந்த உலகத்துல நம்மளோட ஃபியூச்சர் மூவ், ஃபியூச்சர் தாட்ஸ் யாருகிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம ஷேர் பண்றவங்களே ஃபியூச்சர்ல நமக்கு எதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொன்னதே நம்மளுக்கு அகெயின்ஸ்டா யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 14 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். இந்த பவர் அப்படிங்கிற விஷயத்துல பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஃபியூச்சரை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்ம ஒருத்தவங்களையோ இல்ல ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸையோ கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரோட தாட்ஸ், அவங்களோட ரியல் இன்டென்ஷன், மோட்டிவ், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யாருமே இந்த உலகத்துல என்னோட தாட்ஸ் இதுதான், என்னோட வீக்னஸ் இதுதான், என்னோட அடுத்த பிளான் இதுதான் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி மறைச்சு தான் சொல்லுவாங்க. சோ நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க உங்க கூட இருக்கிறவங்க மற்றும் எதிரிகளோட தாட்ஸ், ஃபியூச்சர் மூவ்ஸ் என்னங்கறத நீங்க கெஸ் பண்ணணும். ஆனா கெஸ் பண்றதோட பிரச்சனை என்னன்னா தப்பாவும் கெஸ் பண்ணலாம், கரெக்டாவும் கெஸ் பண்ணலாம். சோ நீங்க உண்மையாவே அவங்கள நோண்டி அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும். இதுக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க ஒரு ஸ்பைய வச்சு உங்க எதிரியோ உங்க நண்பரோ அவங்க என்ன அடுத்தது பண்றாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறது நீங்க ஒரு ஸ்பை வச்சு எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பை வைக்கிறதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஸ்பை ஒரு அன்ஸ்கில்டு பர்சனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில உளறிடுவாங்க. உளறிட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வச்சிருக்கிற ஸ்பை சப்போஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் பிரச்சனை. சோ த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் நீங்களே ஸ்பையா இருக்கணும். பாக்குறதுக்கு ஸ்பையா இருங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இவங்களோட தாட்ஸ் என்ன, அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறது கேஷுவலா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா கேக்குற மாதிரியே, அதாவது நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு ஒரு கியூரியஸ், அவங்கள பத்தி நிறைய கியூரியஸ், ஓ நீங்க ஜெயிச்சிட்டீங்களா இந்த காம்படிஷன்ல, வாவ் எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒருத்தவங்களை பத்தி ரொம்ப கியூரியஸா கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தன்னை பத்தி பேசுறதுக்குன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்படியே நான் அது பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் இங்க போனேன், அப்படி இப்படி நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஷுவல் சாட் மூலமா அவங்கள நிறைய பேச வைக்கலாம். அப்படி பேச வைக்கிறதன் மூலமா உங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சர் தாட்ஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ் ஏதோ அவங்க கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க, எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆத்தர் ஒரு சில டாக்டிக்ஸ் நம்மளுக்கு சொல்றாரு. அது என்னன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, நீங்க உங்களை பத்தி பெருசா எதுவும் பேசாம மத்தவங்கள பேச வைக்கிறது மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அது பாதிதான் உண்மை, மீதி பாதி ரகசியமா வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க சொன்ன பாதிய நம்பாத மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்டிங் கொடுக்கலாம். நீங்க நம்பல, அதெல்லாம் பாசிபிள் இல்ல, என்னால நம்ப முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த ஈகோ ஹர்ட் ஆயிடும். அதுல ப்ரவோக் ஆயிட்டு, இல்ல நான் அதை செஞ்சேன், அன்னைக்கு நான் இங்க போய் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவங்களே உண்மையை ஒத்துப்பாங்க. 3வது, நீங்க ரொம்ப சின்சியரா ஒரு விஷயத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப உண்மையானவரு அப்படின்னு மத்தவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சின்சியரா இருக்கிறதுனால உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது, நீங்க உங்க ரகசியங்களை மத்தவங்களுக்கு சொல்றது மூலமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவுண்டரி, அந்த வால் உடைஞ்சு அவங்க அவங்களோட சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க சீக்ரெட்னு ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா,
அது ஒரு ஃபேக்கா சும்மா அவங்க மவுத்த ஓபன் பண்றதுக்காக நீங்க சொல்லலாம். அது மூலமா அவங்க உண்மையான சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் படிக்கிறப்ப நம்ம யார நம்புறது, யார நம்ப கூடாது, யாரு நம்மளுக்கு எப்ப நம்மளோட சொன்னது அகைன்ஸ்டா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னாலே ரொம்ப பயமா இருக்குது இல்ல. சோ இது என்னோட தாட்ஸ். உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த லா 15 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். And as always, sharing is caring, and take care and bye.